இந்த வருஷம் 2024 இருந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு வந்து சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன சேஞ்சஸ்ங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க. யூபிஐ டிரான்சாக்ஷனாக ஒன்றும் இல்லை, இந்த ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அமௌண்ட்டை யாருக்காவது அனுப்புவீங்க, இல்லை பில்லாம் பேமெண்ட் பண்ணுவீங்க. இதுதான் யூபிஐ டிரான்சாக்ஷன். இதில் தான் சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. வாங்க அது என்னென்ன சேஞ்சஸ்ங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு யூபிஐ வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அந்த யூபிஐ ஐடியை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு வருஷத்தில் ஒன் டைம் ஆகுது, ₹1 யாருக்காவது நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது ஆக்டிவில் இருக்கும். அப்படி இல்லாட்டி அது டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது அப்டேட், இது சூப்பரான அப்டேட். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆளுக்கு வந்து ₹2000 அதுக்கும் மேற்பட்ட அமௌண்ட் அனுப்புறீங்கன்னா அந்த அமௌண்ட் ப்ராசஸ் ஆகக்கூடிய டைம் வந்து 4 ஹவர்ஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் யாருக்கும் மாற்றி அமௌண்ட்டை அனுப்பிட்டீங்க, இல்லை வந்து ஸ்கேமர் வந்து உங்களை ஸ்கேம் பண்ணி அமௌண்ட்டை வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டாங்கன்னா, அது உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா இந்த 4 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை ரிட்ரைவ் பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு தான் இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. மூணாவது அப்டேட், நீங்கள் இந்த எஜுகேஷனல் ஃபீஸு அப்புறம் மெடிக்கல் பில்லாம் கட்டியிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, ஹாஸ்பிட்டலுக்கு பில் பேமெண்ட் பண்ணுறது, மெடிக்கல் ஃபார்மசிக்கு வந்து பில் பேமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணுவீங்களா. இதுக்கு வந்து இதுவரை லிமிட் வந்து 1 lakh தான் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அது 5 லட்சமாக மாற்றிருக்காங்க. 5 lakhs வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 5 லட்சம் வரையும் ஒரே டிரான்சாக்ஷன்லாம் இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்பிட்டல் பில்லாம் நீங்கள் ஈஸியாக ஒரே டிரான்சாக்ஷன்லாம் கட்டிக்கலாம். இதுவுமே சூப்பரான அப்டேட் தான். நாலாவது அப்டேட், இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. நீங்கள் வந்து ஒரு வேளை ₹2000 அதுக்கும் மேற்பட்ட அமௌண்ட் வந்து பில் பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா இதுக்கு 1.1% வந்து உங்கள்கிட்ட அடிஷ்னல் சார்ஜஸ் எடுத்துக்குவாங்க. 1.1%னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ₹3000 யாருக்கோ பில் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ₹33 அடிஷ்னலாக உங்கள்கிட்ட எடுத்துக்குவாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அஞ்சாவது அப்டேட், இது என்னன்னா வந்து நீங்கள் இதுவரை வந்து ஏடிஎம் கார்டு இல்லை டெபிட் கார்டை டேப் பண்ணி பில் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து யூபிஐ ஆப்பை டேப் பண்ணி உங்களால் பில் பேமெண்ட் பண்ண முடியும். இதை இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இனிமேல் தான் வரப்போகுது, ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஆறாவது அப்டேட், நீங்கள் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி உங்களோட ஏடிஎம் சென்டர்லேருந்து அமௌண்ட்டெல்லாம் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருப்பீங்க. இனிமேல் வந்து உங்களோட யூபிஐ ஆப்பை யூஸ் பண்ணி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இதுவுமே இந்த வருஷம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த வருஷத்துக்குள்ளே இதுவுமே வந்துடும். இந்த யூபிஐ அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் யூபிஐ ஆப் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற ஒரு கண்டென்ட்னா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் பார்க்கலாம். பாய்.